இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்துக்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்ச்சியான கிறிஸ்து பிறப்பு காலத்தில் குழந்தை இயேசுவினுடைய ஆண்டு பெருவிழாவை இந்த திருத்தலத்திலே சிறப்பிக்கின்ற தயாரிப்பாக 9 வியாழக்கிழமைகள் நவ நாட்களாக சிறப்பிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நாளை குழந்தை இயேசுவினுடைய பெருவிழாவுக்கு முந்தைய சிறப்பு தயாரிப்பாக 9வது நவநாளின் நாளாக நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த 9வது நவநாள் கிறிஸ்து பிறப்பு காலத்தில் வருவது பெரும் மகிழ்ச்சிக்குரியது. கிறிஸ்து பிறப்பினுடைய 7வது நாளை இன்று திருச்சபை கொண்டாடுகின்றது. இயேசு பிறந்ததிலிருந்து வரக்கூடிய 8 நாட்களும் பெரும் மகிழ்ச்சியின் நாட்கள் என்று திருச்சபையிலே அது ஆண்டவருக்கு நன்றி கூறும் காலமாக போற்றி சிறப்பிக்கப்படுகின்றது. நாளைய தினத்தோடு அந்த 8 நாட்களின் பெரும் சிறப்பு நிறைவு பெறக்கூடிய இந்த 7வது நாளிலே குழந்தை இயேசுவினுடைய பக்தியை நாம் வெளிப்படுத்தும் பொருட்டு, குழந்தை இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தும் பொருட்டு, குழந்தை இயேசுவிடம் நம்முடைய வேண்டுதல்களை எடுத்துச் சொல்லி நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தினருக்காகவும் மன்றாடக்கூடிய இந்த 9வது நவநாளின் சிறப்பு நாளிலே இந்த புனித திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன். குழந்தை இயேசு என்று சொன்னவுடனே நம்முடைய கண்களில் முதலாக படுவது இயேசுவின் தாய் மரியா. அந்த குழந்தையை தூக்கி சுமக்கக்கூடிய அந்த தாயையும் அந்த குழந்தையையும் நாம் பிரித்து பார்ப்பதே இல்லை. அன்னை மரியாவை நாம் எந்த தோற்றத்தில் எந்த ஊரில் காட்சி தந்த அன்னையாக பார்த்தாலும் பெரும்பான்மையான அன்னையினுடைய திருச்சுரூபங்கள் அந்த குழந்தையை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு காட்சியை, ஒரு அற்புத காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வருகின்றது. குழந்தை இயேசுவை 9 மாதங்கள் தன்னுடைய வயிற்றிலே, தன்னுடைய உதரத்திலே சுமந்தவர் அன்னை மரியா. அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை வளர்கின்ற வரை தன்னுடைய கரங்களிலும் தன்னுடைய இதயத்திலும் அந்த குழந்தையை தூக்கி சுமந்து வளர்த்தெடுத்தவர் அன்னை மரியா. இயேசுவினுடைய பணிக்காலத்தில்
அவரை தூக்கி சுமக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தன்னுடைய இதயத்திலே சுமக்க தொடங்கினார். லூக்கா நற்செய்தியிலே இந்த வார்த்தைகளையெல்லாம் அவர் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று வாசிக்கிறோம். இயேசுவை குறித்து இயேசு வளர வளர என்னதெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தவர் அன்னை மரியா. உள்ளத்தில் வெறும் வார்த்தைகளை அல்ல, தன்னுடைய மகனை சுமந்தவர் அன்னை மரியா. சிலுவை அடியிலே நிற்பது வரை தன்னுடைய மகனை சுமந்தார். உயிர்த்த பின்பும் அந்த மகனை தன்னுடைய இதயத்திலும் தன்னுடைய உள்ளத்திலும் அந்த அன்னை சுமந்தார். இன்று நம்முடைய மன்றாட்டுக்களை, ஜெபங்களை அந்த அன்னை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து அவருடைய திருமகனிடம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். திருத்தூதர் பணி 1 அதிகாரம் 14வது வசனத்திலே, தொடக்க காலத்தில் திருச்சபை ஏற்படுத்தப்படுவதற்கு முன்னால் அந்த மாடி அறையில், அந்த மேலறையில் திருத்தூதர்கள் கூடியிருந்ததாக நாம் வாசிக்கிறோம். அந்த கூடியிருந்த கூட்டத்தில் அன்னை மரியாவும் இருந்தார் என்று சொல்லி திருத்தூதர் பணி 1 அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசுவின் தாய் மரியாவோடு அவர்கள் ஒரே மனதாக இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். தொடக்க கால திருச்சபை தொடங்குவதற்கு முன்பு அந்த திருத்தூதர்களை ஒன்றிணைத்தவர் நம்முடைய அன்னை மரியா, இறை வேண்டல் செய்வதற்காக. இறைவேண்டலின் அன்னை மரியா என்பதுதான் புதிய ஏற்பாட்டிலே அந்த மரியாவை குறித்து சொல்லப்படுகின்ற கடைசி வார்த்தை. திருத்தூதர் பணி 1 அதிகாரம் 14வது வசனத்திற்கு பிறகு அந்த மரியா என்ற பெயர் எங்கும் இடம் பெறவில்லை. எனவே மரியா யார் என்பதை கடைசியாக சொல்லுகிற இறை வார்த்தை, அவர் இறை வேண்டலின் தாய், அவர் ஜெபத்தின் தாய். அந்த திருத்தூதர்களை ஒன்றிணைத்து ஒரே உள்ளத்தோடு ஜெபித்தது போல இன்று ஒரே உள்ளத்தோடு திருப்பலியில் கலந்து கொள்ளுகிற நம்முடைய மத்தியிலே அன்னை மரியாவும் வந்து இணைந்து கொள்ளுகிறார். நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய மன்றாட்டுக்களை, நம்முடைய ஜெபங்களை அந்த தாய் தன்னுடைய மகனிடம் எடுத்துச் செல்கின்றார். இந்த ஒரு நம்பிக்கையில்தான் இந்த 9வது நாளுக்குரிய வழிபாட்டு தலைப்பாக திரு அவையில் மரியா எப்படிப்பட்ட ஒரு இடம் வகிக்கின்றார், மரியாவினுடைய பாதையிலே திருச்சபையின் மக்களாகிய நாம் எப்படி வழிநடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இந்த நவநாள் திருப்பலி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. மரியாவை குறித்து முதலாக லூக்கா நற்செய்தியாளர் என்ன சொல்லுகின்றார்? லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் வானதூதரை அனுப்பினார். அவர் பெயர் மரியா என்று சொல்லி லூக்கா 1 அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகின்றது. மரியா எனப்படுகின்ற பெயரை லூக்கா நற்செய்தியாளர் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால், இயேசுவை பெற்றெடுக்க போகிற அந்த இளம் பெண்ணை மரியா என்ற பெயரை சொல்லி அழைப்பதற்கு முன்னால் லூக்கா நற்செய்தியாளர் மரியாவை குறித்து முதலாக சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு கன்னியிடம் அனுப்பினார். மரியா தான் ஒரு கன்னி என்பதைத்தான் அவர் பேசிய முதல் வார்த்தையிலும் வானதூதருக்கு சொன்னார். மரியா பேசியதாக புதிய ஏற்பாட்டிலே 7 இடங்களில் தரப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாக மரியா பேசிய வார்த்தை என்ன? லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 34வது வசனம், நான் கன்னி ஆயிற்றே என்று சொன்னார். இந்த உலகுக்கு மரியா கொடுக்கிற முதல் வார்த்தை நான் கன்னி ஆயிற்றே என்று சொல்லுகின்றார். இயேசுவினுடைய தாய் மரியா இன்று வரை அந்த கன்னிமையோடு, அந்த தூய்மையோடு, அந்த புனிதத்தோடு வாழக்கூடியவர் என்பதை இந்த இறை வசனம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. அந்த தாயினுடைய புனிதம் நம்மை புனிதப்படுத்தும். அந்த தாயினுடைய தூய்மை நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்தும். புனிதமும் தூய்மையும் எங்கிருக்கின்றதோ அங்கே கடவுள் இருக்கின்றார். எனவே அந்த தாய்மையினுடைய புனிதமும் தூய்மையும் கடவுளை நம்முடைய மத்தியிலே கொண்டு வரும். அன்னை மரியா முப்பொழுதும் கன்னி என்று சொல்லி திருச்சபை அறிக்கையிட்டிருப்பதை மறந்துவிட வேண்டாம். முப்பொழுதும் கன்னி என்றால் என்ன பொருள்? தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்தான் கன்னித்தாய் என்று அழைக்கப்படுகின்றார். எனவேதான் மரியா பேசிய 2வது வார்த்தை
லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 38வது வசனத்தில் தரப்பட்டிருக்கிறது, நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளிடம் முழுமையாக அவர் அர்ப்பணிக்கின்றாரோ, ஒப்பு கொடுக்கின்றாரோ, அவர் இறைவனுக்கு உகந்தவர், இறைவனுக்கு உரியவர். மரியா பேசிய இரண்டாவது வார்த்தையில் உம்முடைய சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று ஏன் சொன்னார்? வானதூதர் கடைசியாக மரியாவுக்கு சொன்ன வார்த்தை என்ன? மனிதரால் ஆகாதது கடவுளால் ஆகும் என்று சொன்னார். இந்த உலகத்தால் ஆகாததை கடவுள் ஆக்குவார். நம்முடைய சக்தியால், நம்முடைய மனித ஆற்றலால், மனித திறமையால் எது நடக்காதோ அதை கடவுள் நமக்கு செய்வார் என்று வானதூதர் சொன்னபோது, நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி மரியா தன்னுடைய வார்த்தைகளை வானதூதரிடம் அத்தோடு நிறுத்திவிட்டார். மரியா ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்று வரை கடைப்பிடிக்கக்கூடிய தாய் என்பதை, அந்த வார்த்தைகளை நாமும் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய தாய் என்பதை மரியா பேசிய இந்த இரண்டாவது வார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. மரியா பேசிய மூன்றாவது வார்த்தை குறித்து லூக்கா நற்செய்தியாளர் தொடர்ந்து அவர் சொல்லுவார், உடனே மரியா புறப்பட்டு மலை நாட்டுக்கு விரைந்து சென்றார். அங்கே சக்கரியாவினுடைய வீட்டை அடைந்து எலிசபெத்தை அவர் வாழ்த்தினார் என்று வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 40வது வசனம். என்ன சொல்லி வாழ்த்தினார் என்று நமக்கு தரப்படவில்லை. ஆனால் அந்த காலத்தில் யூத பழக்கப்படி, யூத வழக்கப்படி ஒருவர் மற்றவரை வாழ்த்துகிற போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் ஆண்டவர் உன்னோடு இருக்கட்டும். இந்த வாழ்த்தை தவிர வேறு வார்த்தையை மரியா பயன்படுத்தி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எலிசபெத்தை சந்தித்த மரியா வாழ்த்தினார் என்று சொன்னதை எலிசபெத் எப்படி சொல்லுகின்றார்? உம்முடைய வாழ்த்து என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை துள்ளிற்று, மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் அமைதியாக வாழ்த்தி இருக்க வாய்ப்பில்லை. வார்த்தைகளை சொல்லி மரியா வாழ்த்தினார். உம்முடைய வார்த்தைகளை என் காதில் கேட்டதும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று என்று எலிசபெத் சொல்லுகிறார் என்றால், மரியா பேசிய மூன்றாவது வார்த்தை ஆண்டவர் உன்னோடு இருக்கட்டும். மரியா அந்த வார்த்தைகளை எலிசபெத்துக்கு மட்டுமல்ல, இந்த நாளில் அந்த தாயையும் அந்த குழந்தை இயேசுவையும் தேடி வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பார்ந்த மக்களே, நம்ம எல்லாருக்கும் நம் அன்னை மரியா என்று சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆண்டவர் உன்னோடு, உன் குடும்பத்தோடு இருப்பார், உன் பிள்ளைகளோடு இருப்பார். இதுதான் மரியா பேசிய மூன்றாவது வார்த்தை என்று சொல்லி புதிய ஏற்பாடு லூக்கா நற்செய்தியிலே நமக்கு எடுத்து சொல்கிறது. மரியா பேசிய நான்காவது வார்த்தை என்ன? எலிசபெத்து மரியாவை புகழ்கின்றார். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? என் ஆண்டவரின் தாய் என்று சொல்லி மரியாவை புகழ்ந்த அந்த எலிசபெத்துக்கு பதில் கொடுக்கிற விதத்தில் மட்டுமல்ல, என் ஆண்டவரின் தாய் என்று சொன்னவுடனே மரியா உடனே ஒரு பாடலை பாடுகின்றார். என் உள்ளம் என் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது என்று சொல்லி கடவுளை புகழத் தொடங்குகின்றார். மரியா பேசிய நான்காவது வார்த்தை தான் மரியாவின் பாடல் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே லூக்கா நற்செய்தியிலே முதல் அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 55வது வசனம் வரை தரப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திற்கு பிறகு சொல்லப்படுகிற செய்தி என்ன? மரியா ஏறக்குறைய 3 மாதம் அங்கே தங்கியிருந்து எலிசபெத்தினுடைய பேறுகாலம் வரை அவரோடு தங்கியிருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மரியா பேசுவது மட்டுமல்ல, வாழ்த்து சொல்லுவது மட்டுமல்ல, அங்கே யாருடைய தேவையை அவர் அறிந்து உதவி செய்ய வந்தாரோ அந்த எலிசபெத்துக்கு பேறுகாலத்தினுடைய காலம் வரை மரியா உதவி செய்தார். இங்கே வந்திருக்கின்றவர்கள் எத்தனையோ பேருடைய அந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக வந்திருக்கின்றீர்கள். மரியா பேறுகாலம் வரை துணை செய்யக்கூடிய தாய் என்பதை நம்புங்கள். அந்த குழந்தையை பெற்றெடுப்பது வரை
நாம் யாரை நம்முடைய ஜெபத்திலே நினைவு கூறுகின்றோமோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தாய் என்பதை இந்த இறைவார்த்தை சொல்லுவதை உள்ளத்திலே இருத்திக் கொள்ளுங்கள். மரியாவிடம் செய்கிற ஜெபமும் மன்றாட்டும் ஒரு நாளும் வீணாய் போகாது. மரியா பேசிய 5வது வார்த்தை லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்திலே, இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது அந்த இயேசு எருசலேமுக்கு திருவிழாவுக்காக யோசேப்போடும் மரியாவோடும் சென்றதாகவும், அந்த திருவிழா முடிந்த நேரத்தில் இவர்கள் புறப்பட்டு ஒரு நாள் வந்த பயணத்திற்கு பிறகு இயேசுவை தேடுவதாகவும், இயேசு கோவிலிலேயே தங்கியிருந்து மறைநூலை மற்றவர்களோடு விளக்குவதும் விவாதிப்பதுமாக இருப்பதை நமக்கு லூக்கா நற்செய்தியாளர் எடுத்துச் சொல்லுகின்றார். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 48வது வசனம், மரியா பேசிய 5வது வார்த்தை. மரியா இயேசுவை பார்த்தவுடன் என்ன சொன்னார்? நானும் உன் தந்தையும் மிகுந்த ஏக்கத்தோடு உன்னை தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னார். நானும் உன் தந்தை யோசேப்பும் உம்மை மிகுந்த ஏக்கத்தோடு தேடினோம். லூக்கா நற்செய்தி மரியா பேசியதாக சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை இதுதான். ஆனால் அந்த கடைசி வார்த்தையில் எவ்வளவு பொருள் இருக்கிறது பாருங்கள். மரியா இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிற தாய். யாருக்காக? இன்று உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக அந்த தாய் மரியா இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிறார். எனக்காக, உங்களுக்காக, இந்த திருப்பலியிலே வந்து கலந்து கொள்ள முடியாத நம்முடைய மக்களுக்காக, குடும்பங்களுக்காக மரியா இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிறார். எப்படி தேடுகின்றார்? மரியாவின் வார்த்தை சொல்லுகிறது, நானும் உன் தந்தையும் உன்னை மிகுந்த ஏக்கத்தோடு தேடினோம். தேடுதல் என்பது ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல. ஏக்கம், அந்த ஏக்கம் என்று சொல்லக்கூடிய லூக்கா மரியா சொன்ன வார்த்தையை சொல்லுகின்றார், மிகுந்த ஏக்கத்தோடு தேடினோம். இந்த நாளிலும் இந்த ஆலயத்திலே வந்து அந்த தாயையும் தாயின் கரங்களில் தவழக்கூடிய குழந்தை இயேசுவையும் தரிசிக்க வந்திருக்கக்கூடிய பக்தர்களே, உங்களுக்காக மரியா தொடர்ந்து தன்னுடைய மகனை ஏக்கத்தோடு தேடுகின்றார். அவர் ஏக்கத்தோடு தேடுவதெல்லாம் நம்முடைய நலனுக்காக, நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய நல்ல உடல் நலத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்துக்காக மரியா பேசிய இந்த 5வது வார்த்தை லூக்கா நற்செய்தியின்படி கடைசி மரியாவின் வார்த்தையாக தரப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் சிந்திக்கிற போது 6வது வார்த்தை யோவான் நற்செய்தியிலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மரியாவினுடைய இந்த 6வது வார்த்தை இயேசுவினுடைய பணியின் தொடக்கத்தில் இயேசு செய்த முதல் புதுமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த கானாவில், அந்த திருமண வீட்டில் மரியா பேசுகின்றார். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் தொடங்குகின்ற போது எப்படி தொடங்குகின்றது? இயேசுவின் தாய் மரியா அங்கு இருந்தார். யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்தான் புதிய ஏற்பாட்டிலே நம் தாய் மரியா பேசுகிற 6வது வார்த்தை. ரசம் தீர்ந்து விட்டது. திருமண வீட்டிலே ஒரு குறை ஏற்பட்டு விட்டது. அந்த குடும்பத்தினருக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அந்த குடும்பத்தினருக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யக்கூடிய உள்ளத்தோடு உடனே இயேசுவை நோக்கி ஓடுகின்றார். மரியாவினுடைய ஓட்டமும் பயணமும் எப்பொழுதும் இயேசுவை நோக்கி. இயேசுவிடம் போனால் இந்த ஒரு குறையை அவர் நீக்குவார் என்ற நம்பிக்கை மரியாவின் உள்ளத்தில் இருந்தது. தன் மகன் இயேசுவிடம் போய் முறையிட்டால், பரிந்துரை செய்தால், அவர் இந்த குடும்பத்தினருக்கு, இந்த திருமண வீட்டாருக்கு, இன்னும் உணவருந்தாத அந்த மக்களுக்கு அவர் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையிலே மரியா இயேசுவை நோக்கி போனார். மரியா பேசிய 6வது வார்த்தை, மகனே, ரசம் தீர்ந்து விட்டது. இந்த ரசம் எனப்படுவது விவிலியத்தினுடைய அர்த்தப்படி மகிழ்ச்சி எனப்படுகிற வார்த்தையை எடுத்துச் சொல்லுகிறது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதியை, அமைதியை, மகிழ்ச்சியை நீங்கள் தொலைக்கின்ற போதெல்லாம் நம் தாய் மரியாவை தேடுங்கள். மரியா உடனே இயேசுவிடம் சொல்லி உங்களுடைய குறைகளை நீக்குவார்.
மரியாவை தேடுங்கள். அந்த குடும்பத்தினர் ஒருவேளை மரியாவை தேடி சொல்லி இருக்கலாம், எங்களுக்கு ஏதாவது செய்யும்படி உன் மகன் இயேசுவிடம் சொல்லும் என்று கேட்டிருக்கலாம். மரியாவினுடைய பார்வையும் மரியாவினுடைய பயணமும் இந்த 6வது வார்த்தையிலே இயேசுவை நோக்கியது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குறைகளையும் தேவைகளையும் நீக்க எங்கெங்கோ பயணிக்கக்கூடிய கட்டத்தில் இயேசுவின் தாயையும் அந்த தாயினுடைய அன்பு மகனாகிய இந்த குழந்தை இயேசுவையும் சந்திப்பதற்கு மறந்து விடாதீர்கள். அந்த குழந்தையை நோக்கி வருவதற்கு நீங்கள் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தடுத்து விடாதீர்கள். உங்கள் குழந்தைகளையும் அவரிடம் அழைத்து வாருங்கள். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்ன நம்முடைய அன்னை மரியாவை போல உங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லுங்கள். அப்பொழுது ஒரு புதிய வாழ்வுக்கு ஆசீர்வாதத்தை அந்த குழந்தை இயேசு நமக்கு கொடுப்பார். மரியா பேசிய கடைசி வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே யோவான் நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதற்கு பிறகு மரியா பேசியதாக எங்கும் நமக்கு எழுதப்படவில்லை, சொல்லப்படவில்லை. அந்த வார்த்தை தான் மரியா இந்த உலகத்துக்கு விட்டு சென்றிருக்கிற கடைசி வார்த்தை. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மரியா அந்த பணியாளருக்கு என்ன சொன்னார்? அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இயேசுவை கரம் நீட்டி கை காட்டி அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு மரியா அந்த இடத்திலிருந்து அவர் புறப்பட்டு விட்டார். மரியாவினுடைய நம்பிக்கை என்ன? இயேசு சொல்லுகிறபடி செய்தால் எந்த குறையும் நீங்கும். இயேசு சொல்லுகிறபடி செய்தால் எந்த கவலையும் நீங்கும். இயேசு சொல்லுகிறபடி செய்தால் எந்த கண்ணீரும் மறையும் என்பதை மரியா நம்பினார். அந்த பணியாளர்களுக்கு சொன்னார், அவரிடம் போங்கள், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். மரியாவினுடைய வழியில் கிறிஸ்தவ வாழ்வை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த 9வது நாளில் இறைவார்த்தையின் அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசு சொல்லுவதை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் மரியா இந்த உலகுக்கு விட்டு சென்றிருக்கிற கடைசி செய்தி. நாம் விரும்புகிறவற்றை அல்ல, நாம் ஆசைப்படுகிறவன் மட்டுமல்ல, இயேசு சொல்லுகிறவற்றை நாம் செய்தால், அந்த கானாவில் திருமண வீட்டில் குறை ஏற்பட்டதை இயேசு எப்படி நிறைவுக்கு கொண்டு வந்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நீங்கும், ஆசீர்வாதம் பெருகும். இயேசு சொல்லுவதை செய்யுங்கள். அதற்கு அடிப்படையில் இயேசுவை நோக்கி வாருங்கள். உங்களுடைய இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இயேசுவை நோக்கி வந்திருக்கிறீர்கள் சிந்தித்து பாருங்கள். ஏறக்குறைய 3-4 மாதங்கள் ஆலயங்களுக்கு உள்ளே வர இந்த 2020வது ஆண்டு நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் எனக்கு தெரியும், நீங்கள் வீடுகளிலிருந்து ஆண்டவரை தேடினீர்கள். வீடுகளிலிருந்து அந்த தாயோடு சேர்ந்து ஆண்டவரிடம் ஜெபித்தீர்கள். உங்களுடைய ஜெபம் வீணாய் போகவில்லை, உங்களை காப்பாற்றி இருக்கிறது, உங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறது, உங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த பெருந்தொற்று காலத்தில், இந்த கொரோனாவினுடைய இந்த அவலத்தின் மத்தியிலே அந்த ஜெபம் உங்களை காத்திருக்கிறது. அந்த ஜெபம் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த மரியாவினுடைய ஜெபத்தை இன்றும் கேட்கிறார். நம்மை சந்திக்க ஒவ்வொரு நாளும் வருகிறார். எனவே குடும்பங்களிலும் கோவில்களிலும் இறைவனை தேடுகிற அந்த வழக்கத்தை, விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அன்னையினுடைய பிள்ளை ஒரு நாளும் அவலமாய் போகாது. ஆமென். எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு நம் அன்னை வழியாக ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். நேரிய வழியில் வழி நடத்தி கடந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்து வந்த